உங்கள் பூனை உங்களை பார்த்து மெதுவாக கண் சிமிட்டுவதை கவனித்ததுண்டா? அதைத்தான் பூனைகளின் முத்தம், அதாவது நம்பிக்கையின் அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவேளை இது வெறும் பூனை அல்ல, அது உங்களை அதன் அடுத்த இரையாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களா? இது சுவாரஸ்யமாக இருக்கிறதா? இன்று நாம் ஜப்பானிய புராணங்களின் அற்புதமான, அதே சமயம் அச்சுறுத்தும் உலகிற்குள் செல்லப் போகிறோம். சூரியன் உதிக்கும் இந்த நாட்டில் பூனைகள் ஏன் ஒரே நேரத்தில் போற்றப்படும் தெய்வங்களாகவும் பயங்கரமான உருமாறும் அரக்கர்களாகவும் டீமன்ஸ் இருக்கின்றன என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அதிர்ஷ்டத்தின் அடையாளமான மனெகினெகோ இருந்து மனித உருவம் எடுக்கக்கூடிய பக்கனெகோ என்ற பூனை பேய்கள் வரையிலான அவற்றின் பயணத்தை நாம் இதில் ஆராய்வோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் செல்லப் பூனையை நீங்கள் முற்றிலும் வேறு கண்ணோட்டத்துடன் பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். சரி, இவையெல்லாம் எப்படித் தொடங்கியது? பூனைகள் எப்படி ஜப்பானுக்குள் நுழைந்து இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான அந்தஸ்தைப் பெற்றன? அவற்றின் கதை கிபி 6ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறது. பூனைகள் சீனாவிலிருந்து கப்பல்கள் மூலம் ஜப்பானிய தீவுகளுக்கு வந்தன. ஆனால் அவை வெறும் பயணிகள் அல்ல, அவற்றின் நோக்கம் புனிதமானது. விலைமதிப்பற்ற பௌத்த சுருள்களை எலிகள் கடித்து விடாமல் பாதுகாப்பதே அவற்றின் பணியாக இருந்தது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே பூனைகள் அறிவு மற்றும் ஆன்மீகத்தின் காவலர்களாக கருதப்பட்டன. அவை வெறும் விலங்குகள் அல்ல, ஞானத்தின் பாதுகாவலர்களாக இருந்தன. இதுவே சமூகத்தில் அவற்றின் உயர்நிலைக்கு அடித்தளமிட்டது. அவை அரிதான, விலையுயர்ந்த மற்றும் மிகவும் போற்றப்பட்ட உயிரினங்களாக இருந்தன. இவை பிரபுக்கள் மற்றும் மடாலயங்களுக்கு மட்டுமே கிடைத்தன. பூனைகள் மிக விரைவாகவே அந்தஸ்து மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளமாக மாறின. குறிப்பாக 8ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரையிலான ஹையான் காலகட்டத்தில் அரச சபை பூனைகள் மீது மிகவும் மோகம் கொண்டிருந்தது. உதாரணமாக, பேரரசர் இச்சுஜோ தனது பூனையை அதிக அன்பு பாராட்டியதால் அதற்கு ஒரு சிறப்பு அரச பதவியையும் பணியாட்களையும் வழங்கினார். இந்த பூனைகள் அழகான மணிகள் கட்டிய கழுத்தணிகளால் அலங்கரிக்கப்பட்டன, சுவையான உணவுகளை உண்டன, மேலும் அரண்மனை அறைகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. புகழ்பெற்ற திபில்லோ புக்கு என்ற படைப்பில் அரசவை பெண்மணி ஷோனகன் இந்தச் சிறப்புரிமை பெற்ற விலங்குகளின் வாழ்க்கையை ஆனந்தத்துடனும் வியப்புடனும் விவரிக்கிறார். அவை வெறும் செல்லப்பிராணிகள் அல்ல, அவை உயர் சமூகத்தின் உறுப்பினர்களாகவே கருதப்பட்டன. இந்த அளவுக்கான பாசம், பூனைகள் கிட்டத்தட்ட தெய்வீகமான உயிரினங்கள் என்றும் அவை தங்கள் உரிமையாளர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வளமையையும் கொண்டு வருபவை என்றும் கருத வழிவகுத்தது. பூனைகள் மீதான இந்த அபரிமிதமான பற்று 1902ஆம் ஆண்டில் ஒரு அரச ஆணை பிறப்பிக்கப்படும் அளவுக்கு உச்சத்தை அடைந்தது. அந்த ஆணை பூனைகளை அடைத்து வைப்பதையோ அல்லது பட்டியில் கட்டி வைப்பதையோ தடை செய்தது. பட்டுத் தொழிலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த எலிகளை அவை மேலும் திறமையாக வேட்டையாட ஏதுவாக எல்லா பூனைகளையும் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஒருபுறம் இது மிகவும் நடைமுறை சார்ந்த ஒரு நடவடிக்கைதான். ஆனால் மறுபுறமோ இது மனிதர்களுக்கும் பூனைகளுக்கும் இடையேயான உறவை என்றென்றும் மாற்றியமைத்தது. முன்னர் செல்லமாக வளர்க்கப்பட்ட அரசவை செல்லப் பிராணிகள் இப்போது தெருவில் திரியும் அனாதைகளாகிப் போயின. அவை மேலும் காட்டுத்தனமான, சுதந்திரமான மற்றும் மர்மமான விலங்குகளாக மாறின. பூனைகள் மனித கண்களுக்கு புலப்படாத இரகசிய வாழ்க்கையை வாழத் தொடங்கிய அந்த கணத்தில்தான் மக்களின் மனதில் முதல் மர்மமான கதைகள் பிறப்பெடுக்க ஆரம்பித்தன. ஆனா முதல்ல ஒரு நல்ல விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஜப்பானில் மிகவும் பிரபலமான, எல்லோருக்கும் பிடித்தமான பூனையின் உருவம் என்றால் அது மானெகினெகோ தான். இதன் பொருள் அழைக்கும் பூனை அல்லது அதிர்ஷ்ட பூனை, லக்கி கேட் ஆகும். ஒரு காலை உயர்த்தியபடி இருக்கும் இந்த பூனை சிலையை ஜப்பானில் உள்ள பெரும்பாலான கடைகளிலும் உணவகங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிலை எங்கிருந்து வந்தது? இதன் மிகவும் பிரபலமான கதை 17ஆம் நூற்றாண்டில் டோக்கியோவில் உள்ள கோட்டோகுஜி கோயிலுடன் தொடர்புடையது. ஒருமுறை நவோடாகா என்றழைக்கப்படும் ஒரு மதிப்புமிக்க சமுராய் இடி மின்னலுடன் கூடிய மழையிலிருந்து தப்பிக்க ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கினார். அப்போது திடீரென்று அவர் அந்த கோயிலின் துறவிக்குச் சொந்தமான ஒரு பூனையைக் கண்டார். அது வாசலில் அமர்ந்திருந்தது,
மேலும் தன் பாதத்தை உயர்த்தி அவரை அழைப்பது போல சைகை காட்டியது. ஆச்சரியப்பட்ட அந்த சமுராய் பூனையை நோக்கிச் சென்றார். அவர் சென்ற அதே நொடியில் அவர் நின்றிருந்த மரத்தின் மீது மின்னல் தாக்கியது. தன் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த சமுராய் அந்த கோயிலின் ஆதரவாளராக மாறினார். அவர் அக்கோயிலுக்கு செல்வச் செழிப்பைக் கொண்டு வந்தார். இப்படித்தான் அதிர்ஷ்டத்தை தரும் பூனை பற்றிய இந்த அழகான கதை பிறந்தது. அப்போ இந்த மானேகி நெகோ பூனை சிலை சும்மா ஒரு அழகான விஷயம் மட்டும் இல்லை. அதன் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு. பூனை தன் வலது காலை தூக்கினால் அது பணத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும். இடது காலை தூக்கினால் அது நிறைய வாடிக்கையாளர்களையும் வருகையாளர்களையும் வரச் செய்யும். சில சமயங்களில் 2 கால்களையும் தூக்கியுள்ள மானேகி நெகோவையும் பார்க்கலாம். அது அதிகபட்ச பாதுகாப்பிற்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் நல்லது. இந்த சிலையின் நிறமும் ரொம்ப முக்கியம். பாரம்பரியமான 3 நிறங்கள் கொண்ட, அதாவது மீ கே மாய் கே பூனைதான் மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. வெள்ளை நிறம் தூய்மையையும் நேர்மறை ஆற்றலையும் குறிக்கும். கருப்பு நிறம் கெட்ட ஆவிகளையும் துரதிர்ஷ்டத்தையும் விலக்கி வைக்கும். தங்க நிறம் செல்வ வளத்தை கொண்டு வரும். அதே சமயம் சிவப்பு நிறம் நோய்களிலிருந்து பாதுகாக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு தாயத்து பூனையை தேர்ந்தெடுக்கும் போது ஜப்பானியர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. இது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் ஈர்க்கிற ஒரு முழுமையான குறியீட்டு அமைப்புதான். இன்று மானேகி நேகோ மணக்கி நெகோ உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது. இது ஜப்பானின் எல்லைகளை தாண்டிச் சென்று உலகம் முழுவதும் ஆசிய பண்பாட்டின் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களில் ஒன்றாக ஆகியுள்ளது. நியூயார்க்கின் சைனாடவுன் பகுதிகளில், ஐரோப்பாவின் நினைவு பரிசு கடைகளில் மற்றும் எண்ணற்ற அனிமே மங்காக்களில் நீங்கள் இதை நிச்சயமாக காணலாம். உதாரணத்திற்கு பிரபலமான போக்கேமான் கதாபாத்திரமான மியோத் பகுதியளவு இந்த மானேகி நேகோவால் உத்வேகம் பெற்று உருவானதுதான். இந்த உருவம் வெகுஜன கலாச்சாரத்தில் மிக ஆழமாக பதிந்து விட்டதால் பலரும் இதன் ஆழமான ஜப்பானிய நாட்டார் மரபுக் ஃபொக்லோர் ரூட்ஸை பற்றி நினைத்துக்கூட பார்ப்பதில்லை. இது விருந்தோம்பல் மற்றும் செழுமையின் உலகளாவிய அடையாளமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த ஒளிமயமான நட்பான முகமுடிக்கு பின்னால் பூனையின் இயல்பில் முற்றிலும் மாறுபட்ட இன்னும் இருண்ட ஒரு பக்கம் மறைந்திருக்கிறது. அதை பற்றிதான் நாம் இப்போது பேசப்போகிறோம். அப்போ இந்த செல்லப்பிராணி எப்படி ஒரு அரக்கனாக மாறியது? பூனைகள் மீதான பார்வை மாறியதற்கான திருப்புமுனை என்னவென்றால், அவை முதுமை மற்றும் மரணத்துடன் இணைத்து பார்க்கப்பட்ட போதுதான். மரணம் வரை விசுவாசத்தின் சின்னமாக நாய்கள் கருதப்பட்டதற்கு மாறாக பூனைகள் தனித்து இயங்கக்கூடியவை. அவை வீட்டுக்குள்ளிருந்து எப்போது வேண்டுமானாலும் வெளியேறி தங்கள் இஷ்டப்படி திரும்ப வரலாம். அது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டத்தின்படி அவை மிக நீண்ட காலம் வாழக்கூடியவை. தங்கள் உரிமையாளரை விட அதிக காலம் வாழ்ந்த ஒரு வயதான பூனை மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. உணவை அடைவதற்காக பின்னங்கால்களில் நிற்பது அல்லது மனித பேச்சைப் போன்ற ஒலிகளை எழுப்புவது போன்ற அவற்றின் விசித்திரமான நடத்தைகளை மக்கள் கவனித்தனர். இருட்டில் ஜொலிக்கும் அவற்றின் கண்கள் மற்றும் சத்தமே இல்லாத அவற்றின் நடை ஆகியவை பயத்தை மேலும் அதிகரித்தன. மிக வயதான பூனைகள் சாதாரண விலங்குகள் அல்ல என்றும் அவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளைப் பெற்று விடுகின்றன என்றும் மக்கள் மத்தியில் வதந்திகள் பரவின. அப்படியாக பக்கனேக்கோ என்ற பெயர் கொண்ட உருமாறும் பூனையானது உலகில் தோன்றியது. நம்பிக்கைகளின்படி ஒரு பூனை மிகக் காலம் வாழ்ந்தால் பொதுவாக 13 வருடத்திற்கு மேல், அல்லது ஒரு குறிப்பிட்ட எடையை அடைந்தால், அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக மிக நீளமான வால் உடையதாயிருந்தால் அது பேகனெக்கோவாக மாறலாம். மந்திர சக்தி அனைத்தும் அந்த வாலில்தான் சேகரமாகி உள்ளது என்று நம்பப்பட்டது. பேகனெக்கோ ஆனதற்குப் பின்னர் அதற்கு எண்ணிலடங்கா பயங்கரமான ஆற்றல்கள் கிடைத்தன. அதனால் மனித அளவிற்கு கூட வளர முடியும், பின்னங்கால்களில் நடக்க முடியும், பேய் போன்ற நெருப்பு பந்துகளை உருவாக்க முடியும். அதிலும் பயங்கரமானது, மனித மொழியில் பேச முடியும். தங்களை கெட்ட வழியில் நடத்திய மனிதர்களை பேகனெக்கோ அடிக்கடி பழிவாங்கும். அதனால் தங்களை கொடுமைப்படுத்தியவர்களை பைத்தியக்காரர்களாக்கும் வண்ணம் இறந்து போன குடும்ப உறுப்பினர் போன்று உருமாற முடியும்.
அல்லது சட்டென்று தங்கள் உடைமையாளரை உண்டு அவரிடத்தை பிடித்துக் கொள்ள முடியும். இந்த உயிரினங்களின் திறமைகளைப் பற்றி இன்னும் விரிவாகப் பார்ப்போம். இந்த பாகெனேகோ பூனைகள் மாயையிலும் ஏமாற்றுவதிலும் கைதேர்ந்தவர்கள். அவற்றால் சாதாரணமாக பேச முடிந்தது மட்டுமல்லாமல் மனிதர்களை சபிக்கவும் முடியும். அவற்றின் மிகவும் பயங்கரமான திறன்களில் ஒன்று இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி. ஒரு சடலத்தை தாண்டி இந்த பூனை குதித்தால் அது இறந்தவரை உயிர்ப்பிக்கும் என்று நம்பப்பட்டது. அதனால்தான் இறுதிச் சடங்குகளுக்கு முன் இறந்தவர்களின் உடலுக்கு அருகில் பூனைகளை ஒருபோதும் நெருங்க விடுவதில்லை. இந்த கதைகளின்படி அவை சடலங்களை நடனமாட வைத்து உயிருடன் இருப்பவர்களை பயத்தில் உறைய வைக்கும். இது தவிர விளக்குகளில் உள்ள எண்ணெயை குடிப்பது இவற்றின் வழக்கம். அதுதான் அவற்றுக்கு சக்தியை கொடுக்கிறது என்றும் நம்பப்பட்டது. ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். இருண்ட இரவில் உங்கள் பூனை 2 கால்களில் நின்று விளக்கிலிருந்து எண்ணெயை நக்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உண்மைதானே? இதை பார்த்த பிறகு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? பாகனெக்கோ மிகவும் பிரபலமான அதே சமயம் ரத்தம் உறைய வைக்கும் கதைகளில் ஒன்றுதான் நபேஷிமாவின் பூனை ஆவி. நபேஷிமா நோ நெக்கோயுரை. நபேஷிமா கிளான் இளவரசருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு துணைவி இருந்தாள். ஆனால் அவரின் எதிரிக்குச் சொந்தமான ஒரு பூனை அந்த இளவரசியை கொன்று அவளது இரத்தத்தை குடித்துவிட்டு அவளது உருவத்தை எடுத்துக்கொண்டது. இரவு நேரத்தில் அது இளவரசரை அணுகி மெல்ல மெல்ல அவரது உயிர்த்தன்மையை குடித்து வந்தது. இதன் காரணமாக இளவரசர் நாளுக்கு நாள் மெலிந்து உடல் நலம் குன்றிப் போனார். அவரது இந்த மர்மமான நோய்க்கு யாரும் காரணம் அறிய முடியவில்லை. அப்போது இளவரசரின் விசுவாசமான ஒரு காவலன் ஒவ்வொரு இரவும் காகிதச் சுவரில் விழும் அந்த துணைவியின் நிழல் ஒரு பூனையின் வடிவத்தை கொண்டிருப்பதை கவனித்தான். இறுதியில் அந்த ஏமாற்று வேலை வெளிப்பட்டது. மாய பூனை பேயை விரட்டி அடிக்கவும் முடிந்தது. இந்த கதை மிகவும் பிரபலமடைந்தது. இதை கபுகி நாடக அரங்கில் கபுகி தியேட்டர் பலமுறை மேடையேற்றினர். மேலும் இது இன்றும் ஜப்பானிய திகில் வகையறாவான காய்டான் கிளாசிக் கதைகளில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த பயங்கரமான கதைகள் அனைத்தின் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான மூட நம்பிக்கை வேரூன்றியது. அதன்படி பூனையின் வால் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய சக்தி அதற்குள் இருக்கும். மேலும் அது ஒரு பூனை பேயாக பாகெனேகோவாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகம். இந்த பயம் மிகவும் தீவிரமடைந்ததால் அது ஒரு தனித்துவமான பூனை இனத்தின் உருவாக்கத்திற்கே வழிவகுத்தது. ஜப்பானிய போப்டெயில் ஜப்பனீஸ் பாப்டெயில் எனும் இந்த பூனை அதன் சிறிய பந்து போன்ற சுருண்ட வாலுடன் பாதுகாப்பான் பூனையாக கருதப்பட்டது. நீண்ட வால் இல்லாவிட்டால் பாகெனேகோவாக மாறத் தேவையான சக்தியை பூனையால் சேமிக்க முடியாது என்று மக்கள் நம்பினர். அதனால்தான் இந்த மாற்றத்தை தடுக்க நீண்ட வால் கொண்ட பூனை குட்டிகளின் வால்களை அவர்கள் அடிக்கடி வெட்டினர். இது மிகவும் கொடூரமான செயல் என்றாலும் புராதன கட்டுக்கதைகள் நிஜ உலகிலும் ஏன் விலங்குகளின் இனப்பெருக்கத்திலும் கூட நேரடியாக எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த வலிமையான எடுத்துக்காட்டு. பகேனெகோ சான் திகிலின் உச்சம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறு. அதைவிட பழமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உருவம் இருக்கிறது. அதுதான் நெகோமாட்டா. வீட்டுப் பூனை உருமாறியதன் விளைவு பகேனெகோ என்றால் நெகோமாட்டா ஆரம்பத்திலிருந்தே ஒரு அசுரத்தன்மை கொண்ட ஜீவன். இதன் முக்கிய அடையாளம் உடனே கண்ணை கவரும் 2ஆகப் பிளந்த கவராய வடிவ வால்தான். ஒரு வயதான பூனையின் வால் 2ஆகப் பிளக்கும்போது அது பேய்த்தன்மையின் உச்சநிலையை அடைகிறது என்று நம்பப்படுகிறது. நெகோமாட்டா பகேனெகோவை விட மிகக் கொடூரமானதும் பலம் வாய்ந்ததுமாகும். பகேனெகோ குறிப்பிட்ட கோபங்களுக்காக பெரும்பாலும் பழிவாங்குகிறதென்றால் நெகோமாட்டா வெறுமனே குழப்பத்தையும் மனிதத் துயரங்களையும் கண்டு இன்பமடைகிறது. அப்படியானால் இந்த 2 பூனை வடிவ யோகாய்களுக்குமிடையே உள்ள முக்கியமான வேறுபாடுகள் என்ன? முதலாவதாக அவற்றின் பிறப்பிடம். பகனெகோ என்பது மனித உலகிலிருந்து உருவானது. அதாவது அது ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட பூனை உருமாற்றமடைந்தது. ஆனால் நெகோமாட்டா ஒரு மலை ஆவியாக யோகாயாக கருதப்படுகிறது.
இது இயற்கையிலேயே காட்டுத்தனமானது மற்றும் மனிதர்களுக்கு விரோதமாக இருந்தது. இரண்டாவதாக, அவற்றின் சக்தி. நெகோமாதாவுக்கு பாக்னெகோவின் எல்லா சக்திகளும் இருந்தாலும் அவை மிகைப்படுத்தப்பட்ட அளவில், அதாவது மிக மிக அதிகமாக உள்ளன. அவை வெறும் சிறிய தீப்பொறிகளை மட்டும் உருவாக்காமல் ஒட்டுமொத்த கிராமங்களையுமே அழித்துவிடக்கூடிய உண்மையான காட்டுத்தீயை உருவாக்க வல்லது. பாக்னெகோ ஏமாற்றுவதற்காக மனித உருவம் எடுத்தால், நெகோமாதாவோ வெறுமனே வேடிக்கைக்காக, அதாவது சண்டையையும் மரணத்தையும் விதைப்பதற்காக அதைச் செய்கிறது. சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால், பாக்னெகோ ஒரு பழிவாங்கும் ஆவியைப் போன்றது என்றால், நெகோமாட்டா பாதாள உலகத்திலிருந்து வந்த ஒரு முழுமையான பயங்கரமான அரக்கன். மலை நெகோமாட்டா பற்றிய தொன்மக் கதைகள் மிகவும் பயங்கரமானவை. அவை புலி அளவுள்ள பிரம்மாண்டமான பூனைகளை பற்றியவை. இந்த பூனைகள் மலைகளின் ஆழத்தில் வாழ்ந்து மனிதர்களை வேட்டையாடுகின்றன. பயணிகளை தங்கள் பொறியில் சிக்க வைக்க இவை குழந்தையின் அழுகுரலைப் போல் இமிட்டும். பின்னர் பாய்ந்து அவர்களை பிடித்து விழுங்கிவிடும். இந்த மிருகங்கள் மனிதர்களின் செயல்களை புரிந்து கொள்ளவும் முன்கூட்டியே கணிக்கவும் கூடிய அளவுக்கு மிகவும் புத்திசாலித்தனமானவை என்று நம்பப்பட்டது. இவை நாகரிகத்திற்கு விரோதமான, காட்டு மிராண்டித்தனமான மற்றும் அடக்க முடியாத இயற்கையின் வடிவமாக இருந்தன. அறியப்படாத மலைக்காடுகளுக்குள் வெகு தூரம் நுழையத் துணிந்தவர்களுக்கு இந்த கதைகள் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக பயன்பட்டன. இந்த பிரம்மாண்டமான நரபட்சிப் பூனையின் உருவம் ஜப்பானிய நாட்டுப்புறக் கதைகளில் யோகாய் மிகவும் ஆபத்தான அமானுஷ்ய ஜீவன்களில் ஒன்றாக ஆழமாக பதிந்தது. ஜப்பானிய கலாச்சாரத்திற்கும் முக்கியமாக உல்லாச விடுதிகள் எனப்படும் பகுதிகளுக்கும் பூனைகளுக்கும் இடையே மேலும் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் இருண்ட தொடர்பு உள்ளது. கீஷாக்கள் மற்றும் விலைமாதர்கள் பெரும்பாலும் பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்த்தனர். அவர்களைப் போலவே பூனைகளும் மென்மையான, மர்மமான மற்றும் தங்களுக்கே உரிய விதிகளின்படி வாழும் உயிரினங்களாக கருதப்பட்டன. ஒரு கீஷாவை அவளது உரிமையாளரே தவறுதலாகக் கொன்றதாக ஒரு பழங்கதை உள்ளது. அவளது விசுவாசமான பூனை அவளை தாக்குகிறது என்று அவர் நினைத்தார். ஆனால் உண்மையில் அந்த பூனை கூரையிலிருந்த ஒரு பாம்பை பற்றி தன் எஜமானியை எச்சரிக்கவே முயன்றது. பூனை இறந்த பிறகும் அதன் ஆவி எஜமானியைக் கொன்றவரை பழிவாங்க அங்கேயே தங்கியது. இந்த பழங்கதை பழிவாங்கும் உணர்வில் கூட பூனையின் விசுவாசம் ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இது அவற்றின் பேய் போன்ற தோற்றத்திற்கு ஒரு துயரத்தையும் ஆழத்தையும் சேர்க்கிறது. பூனைகளுக்கும் இறந்தவர்களின் உலகத்திற்கும் இடையேயான தொடர்பு பற்றிய நம்பிக்கை மிக ஆழமாக இருந்தது. இறந்த உடல்களுக்கு உயிரூட்டும் ஆற்றலைத் தவிர அவை மரணத் தருவாயில் இருப்பவரின் ஆத்மாவையும் கவர்ந்து செல்ல முடியும் என்று நம்பப்பட்டது. அவை இரத்தக் காட்டேரித் தனத்துடனும் தொடர்பு படுத்தப்பட்டன. இரவில் தூங்குபவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி மெதுவாக அவர்களை மரணத்தை நோக்கித் தள்ளிய ஒரு இரத்தக் காட்டேரி பூனையைப் பற்றிய ஒரு புராணக் கதை உள்ளது. இந்த நம்பிக்கைகளின் காரணமாகவே சடலத்துடன் பூனைகளை ஒரே அறையில் வைத்திருக்கக் கூடாது என்ற வழக்கம் ஜப்பானில் உருவானது. அந்த விலங்கு உடலை அசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் இறந்தவரின் ஆத்மாவை ஆட்கொண்டு அது அமைதியடைய விடாமல் செய்துவிடும் என்று மக்கள் அஞ்சினர். பூனைகள் சமநிலை கொள்ளும் இந்த உலகங்களுக்கிடையேயான எல்லைக்கோடே புராணங்களில் அவற்றின் பிம்பத்தை ஒரே நேரத்தில் பயமுறுத்துவதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மாற்றுகிறது. ஆனால் இன்றைய ஜப்பானில் பூனைகளைக் கண்டு அச்சம் மட்டுமே இருப்பதாக நினைக்க வேண்டாம். பூனைகள் மீது அசைக்க முடியாத பக்தி இருக்கும் இடங்களும் அங்கே இருக்கின்றன. அதற்குச் சிறந்த உதாரணம் பூனைகள் தீவு, கேட் ஐலண்ட் என்று அழைக்கப்படும் டஷிரோஜிமா தீவுதான். இத்தீவில் மனிதர்களின் எண்ணிக்கையை விட பூனைகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். பெரும்பாலும் மீனவர்களாக இருக்கும் உள்ளூர் மக்கள் பூனைகள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிறந்த மீன் வேட்டையையும் கொண்டு வரும் என நம்புகிறார்கள். இங்கு நாய்களை வளர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீவின் மையத்தில் தவறுதலாக கல் விழுந்து இறந்த ஒரு பூனைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய பூனை ஆலயம், கேட் ஷ்ரைன், அமைந்துள்ளது. பூனை பாதுகாவலியின் புனிதமான உருவம் இன்றும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதற்கு இந்த இடம் ஒரு நேரடி சான்று. மேலும் இது கடந்த காலத்தின் இருண்ட புராணக் கதைகளுடன் இணக்கமாகச் சேர்ந்து வாழ்கிறது என்பதையும் இது காட்டுகிறது.
இந்த அந்தீர்மை பண்பு தண்டடன் டுவாலிட்டி நவீன பாப் கலாச்சாரத்தில், குறிப்பாக அனிமே மற்றும் மாங்காவில் மிகத் தெளிவாக பிரதிபலிக்கிறது. ஒருபுறம் பார்த்தால் செயிலர் மூன் தொடரின் லூனா அல்லது கிகியின் டெலிவரி சர்வீஸ் சின் ஜிஜி போன்ற அன்பான அறிவுத்திறன் கொண்ட பூனைத் தோழர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஞானம், விசுவாசம் மற்றும் மந்திர பாதுகாப்பு போன்ற நேர்மறையான குணங்களை வெளிப்படுத்துகின்றனர். மறுபுறம் திகில் ஹாரர் வகை கதைகளில் பாகெனெகோ மற்றும் நெகோமாட்டா போன்ற கொடூரமான பூனை உருவங்கள் தீவிரமாக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, மோனோனோகே அனிமே தொடரில் ஒரு அத்தியாயம் முழுவதுமே பேய் பூனையான பாகெனெகோவை பற்றிய ஒரு விசாரணையை மையமாகக் கொண்டதுதான். இன்றைய எழுத்தாளர்கள் இந்த முரண்பாட்டை சாமர்த்தியமாக பயன்படுத்தி, ஒரே நேரத்தில் வசீகரமாகவும் அதே சமயம் உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தானதாகவும் இருக்கும் கதாபாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். இது அவர்களின் தொன்மைக் கதை மூலங்களின் மெத்தலாஜிக்கல் புரோட்டோடைப்ஸ் உண்மையான சாராம்சத்தை மிகச் சரியாக பிரதிபலிக்கிறது. அப்படியானால் ஏன் பூனைகள் மட்டும்? இத்தனை சிக்கலும் முரண்பாடும் நிறைந்த ஒரு குறியீடாக அவை மட்டும் ஏன் மாறின? இதற்கான விடை அவற்றின் இயல்பிலேயே உள்ளது. அவை இரண்டு உலகங்களுக்கும் இடையே வாழும் ஒரு எல்லைக்குள் அடங்காத உயிரினங்கள். அவை மனிதனுடன் வாழ்கின்றன, ஆனால் ஒருபோதும் முழுமையாக அவனுக்குச் சொந்தமானதில்லை. அவற்றின் சுதந்திரம், இரவு நேர சஞ்சாரங்கள், சத்தமில்லாத நடமாட்டம், இருளில் ஒளிரும் கண்கள், இவை எப்போதும் மனிதர்கள் மனதில் ஒருவித பிரமிப்பையும் ஆதிகால அச்சத்தையும் கலந்து உருவாக்கின. ஒரு கணம் அவை நம்ப முடியாத அன்பை கொட்டுகின்றன, மறுகணம் குளிர்ந்த விலகலுடன் இருக்கின்றன. நம் வீடுகளில் வாழும் சிறிய வேட்டையாடிகள் அவை. உள்ளத்தில் இருக்கும் இந்த இரட்டை பண்பு மனிதனின் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும், நன்மை தீமை, விசுவாசம் துரோகம் போன்ற கதைகளையும் கற்பனை செய்து பார்க்க அவற்றை தகுந்ததொரு களமாக மாற்றியது. இறுதியில் கடவுளா அல்லது பிசாசா என்ற கேள்விக்கு தெளிவான ஒரேயொரு பதில் இல்லை. ஜப்பானிய ஐதீகங்கள் நமக்குச் சொல்வது என்னவென்றால், ஒரு பூனை என்பது அதன் மீது நாம் காட்டும் அன்பின் பிரதிபலிப்பாகவே மாறும். நீங்கள் உங்கள் பூனையை நேசித்து அதை கவனித்துக் கொண்டால், அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தைக் கொண்டு வரும் மனேகி நெகோவாக, மானெக்கி நெகோ மாறி உங்கள் வீட்டைக் காக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு தீங்கு செய்தால், கொடுமைப்படுத்தினால் அல்லது மனதை புண்படுத்தினால், இருளிலிருந்து உங்களை தேடி வரும் பழிவாங்கும் பேயான பாகனெகோ சந்திக்கத் தயாராக இருங்கள். ஆகவே பூனைகளைப் பற்றிய இந்த ஐதீகங்கள் சும்மா சொல்லும் இரவு நேர பயமுறுத்தும் கதைகள் மட்டுமல்ல, இவை கர்மாவைப் பற்றிய, நம் செயல்களுக்கான பொறுப்பைப் பற்றிய ஆழமான நீதி போதனைகளாகும். மேலும் முதல் பார்வையில் மிகச் சிறியதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் தோன்றும் ஒரு உயிரினம் கூட ஆக்கவும் அழிக்கவும் திறன் கொண்ட பெரும் ஆற்றலைக் கொண்டிருக்க முடியும் என்பதையும் இந்த புராணங்கள் உணர்த்துகின்றன. எனவே நாம் ஒரு அற்புதமான பயணத்தை முடித்துள்ளோம். புனிதமான சுருள் காவலர்கள் மற்றும் அரச குடும்பத்தின் செல்லப் பிராணிகள் தொடங்கி இறந்தவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பயங்கரமான உருமாற்றிகள் வரை பயணித்தோம். இதன் மூலம் ஜப்பானிய பூனைகளின் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு முகங்களை நாம் பார்த்தோம். ஒருபுறம் விசுவாசம் மற்றும் நன்றியுணர்விலிருந்து பிறந்த கவர்ச்சியான மற்றும் நன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்ட சின்னமான மானேகி நெக்கோ, மறுபுறம் பயம், கொடுமை மற்றும் பூனைகளின் மர்மமான குணத்திலிருந்து உருவான திகிலூட்டும் பேய்களான பாகெனெகோ மற்றும் நெக்கோமாட்டா. தெய்வம் முதல் அரக்கன் வரை உள்ள இந்த நம்ப முடியாத இரட்டைத்தன்மைதான் நம்முடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் இந்த மர்மமான விலங்குகளின் உண்மையான சாராம்சத்தை சிறப்பாக காட்டுகிறது. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் லைக் போடுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி. உங்கள் பூனையை பாருங்கள். ஜப்பானிய புராணங்களில் அது அதிர்ஷ்ட கடவுளாக இருந்திருக்குமா அல்லது தந்திரமான பேயாக மாறியிருக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் மிகவும் துணிச்சலான கோட்பாடுகளை கமெண்டில் எழுதுங்கள். அவற்றை படிக்க நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன்.